விதை விதைப்பவர் ஓமையை வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் நாம் கேட்கிறோம். ஏறக்குறைய பலருக்கு இது மனப்பாடமாக தெரிந்த ஓமை. ஆனால் அவ்வப்போது நம்முடைய வாழ்வை ஆய்வு செய்து பார்த்துக்கொள்ள மிக உதவியாக இருக்கக்கூடிய ஓமை இது. நாம் எப்படிப்பட்ட நிலம், நம்முடைய உள்ளம் எந்த மனநிலையோடு கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறது என்பதற்கு இயேசு சொல்கிற வழியை கவனமாக கேட்டு ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். வழியோரமா, பாறை நிலமா, முட்செடியா, நல்ல நிலமா? முதல் வாசகத்திலே எசேயா இறைவாக்கின வாயிலாக கடவுள் சொல்கிறார், பனியும் மழையும் நிலத்தில் விழுந்து பலன் தராமல் திரும்பி போகாது, அதே போல கடவுளுடைய வார்த்தையும் பலன் தராமல் திரும்பி போகாது. ஆனால் அந்த பலன் தரக்கூடிய நல்ல நிலம் நாம் கேட்கிற விதத்தில் இருக்கிறது, கேட்டு அதை செயலாற்றுகிற விதத்தில் இருக்கிறது. கேட்டு மறந்து போவதாலோ, கவலையோ துன்பமோ படுவதனால் விலகி செல்வதனாலோ, அல்லது நம்முடைய உள்ளத்தை இருக்க மூடி வைத்துக் கொள்வதனாலோ கடவுளுடைய வார்த்தை அப்படியேதான் பலன் தராமல் போய்விடும். நம் உள்ளத்தை நல்ல நிலமாக மாற்ற வேண்டுமென்றால் 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் சொல்லுவது போல இயேசுவுக்காக எதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசுவின் மீது பற்று இருக்க வேண்டும். அந்த பற்று நம்முடைய உள்ளத்தை நல் நிலமாக்கி கடவுளுக்கு புகழ் சேர்க்கும், பிறருக்கும் பயன் தரும். அதுதான் 30, 60, 100 மடங்கு. நாம் தயாரா என்பதை ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். பல நேரங்களிலே எதிர்காலத்தை பற்றிய பயம், அல்லது நம்முடைய உடல் இங்கே இருக்கும், உள்ளம் எங்கேயே இருக்கும், காது கேட்கும், உள்வாங்கிக் கொள்ள மாட்டோம். வாழ்விலே ஏற்படுகின்ற துன்பங்கள், நோய், திடீர் இறப்பு, பல்வேறு பிரச்சனைகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் நம் உள்ளம் பாறை நிலமாகவோ, முட்செடியாகவோ, வழியோரமாகவோ மாறிவிடும். இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு நம் உள்ளத்தை நல்ல நிலமாக பண்படுத்தி பலன் தருவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.